கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. அந்த கர்த்தர் கரம் எங்க மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் நம்ம ஒவ்வொருவருடைய சிரசின் மேல் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அழைப்பின் கரம், அந்த அழைத்தவருடைய மகிமை எது நம்மளை விட்டு மாறினாலும் அது மாறவில்லை என்று உணர்கிறவர்கள் இதற்குள் இருக்கிறீர்களா? ஆவியில் பலனடைந்து எழும்ப வேண்டும் என்று இருதயத்தில் வாஞ்சை உள்ளவர்கள் இதற்குள்ள இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். கர்த்தருடைய கரம் நம் மேல் வரும் பொழுது நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். அவர் லைஃப் வில் சேஞ்ச், அவர் சிச்சுவேஷன் வில் சேஞ்ச், அவர் இன்டென்ஷன் வில் சேஞ்ச். நம்ம சிந்தனைகள் மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும். என் தேவ ஜனங்களே, ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிற காரியம், கர்த்தர் கரம் இன்னைக்கு ஒவ்வொரு மேலையும் வரப்போகிறது. உங்களை நடத்தி வந்த கரம் உங்க கூட தான் இருக்குது. அதை நீங்க உணர போகிறீங்க. மோசே 40 ஆண்டு காலமாக எகிப்தில் வசித்தா. அந்த நேரமும் கரம் கூட தான் இருந்துச்சு. அந்த கரத்தை பத்தி தெரியாததுனால அவர் ஒரு உலகத்தான போல ஒரு உயிரை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. தேவ ஜனங்களை காப்பாற்றணும்னு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அதை எப்படி செய்யணும் என்ற ஞானம் இல்லாததினால் ஒரு எகிப்தியனை கொன்று போட்டார். ஆனால் கர்த்தர் கரம் இருந்தது, கூட தான் இருந்தது. அதை அறியாமல் இருந்தார். அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் போயினார். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார். ஒரு அடிமையின் ரூபம் போல அரசனாக இருக்க வேண்டிய நபர், அரச பரம்பரையில் இருக்க வேண்டிய நபரை வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்க்க வேண்டிய நிலைமை. அந்த இடத்திலும் கர்த்தர் கரம் கூட இருந்தது. ஆனாலும் தன் கூட கர்த்தர் கரம் இருக்கிறதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது. ஒரு செடியில் அவர் அக்கினி இறங்கி எரிந்தது. அந்த முச்செடியில் எரிந்த அக்கினியை பார்க்க மோசே நடந்தார். அன்று கண்டுகொண்டார். அன்றில் இருந்த அந்த கரம் அவர் மேல் இறங்கினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசையின் மேல அந்த கரம் இறங்கினதுல இருந்து அந்த எகிப்து தேசத்தில் உள்ள மந்திரவாதிகள் சொன்னாங்க, இது மனுஷனுடைய கரம் அல்ல, இது தேவனுடைய விரல், இது தேவாதி தேவனுடைய விரல். இந்த விரல் முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது. ஆம் தேவ ஜனமே, இயேசு சொன்னார் புதிய ஏற்பாட்டில், நான் பரிசுத்த ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேன், நான் ஆண்டவருடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறேன். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தார். கர்த்தருடைய கரம் இருந்தது. இன்னைக்கு அதே கரம் நெகமியா மேல இருந்த அந்த கரம், எஸ்தர் மேல இருந்த அந்த கரம், தாவீதின் மேல் இருந்த அந்த கரம் உங்க மேல வந்து இறங்க போகிறது. இத்தனை நாள் உங்க கூட தான் இருந்துச்சு. ஆனா அந்த கரம் என்ன செய்யும் தெரியாம இருந்திருக்கலாம். உங்க லைஃப்ல ரொம்ப நொறுங்கி போயிருந்திருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், ஆவியில் பார்க்கிறேன், 2025 முடிய போகிறது. ஆண்டு சொல்லுகிறார், ஒரு புதிய சூரியன் உதிக்கிறது. கர்த்தர் கை உங்க மேல இருக்கும். இந்த உலகத்தை காரிருள் மூடலாம். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல துக்க செய்திகள் இருக்கலாம். உங்க வீட்டுக்கு வலது பக்கம் துக்க செய்தி இருக்கலாம், இடது பக்கம் இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். நீங்க இருக்கிற இடமெல்லாம் இருள் சூழ்ந்து இருக்கலாம். உங்கள் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, கிதியோன் மேல கர்த்தருடைய கரம் வந்தது, சிம்சோன் மேல வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, இந்த பிரைட் டைம் சேனல்ல இந்த ஜனங்கள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி அவர் யார் என்பதை காட்ட போகிறார். நெகமியா மேல கர்த்தருடைய கரம் வந்தது, எலும்பி கெட்ட ஆரம்பித்தார். எசேக்கியேல் மேல வந்தது, தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார். பவுல் மேல வந்தது, பயங்கரமான மிஷனரியா மாறினார், பயங்கரமான எழுப்புதல் வீரராக மாறினார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க குடும்பத்தில் அவர் யார் என்பதை காட்டுகிற நாட்கள் வந்திருக்கிறது, விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். இத்தனை நாட்கள் பிசாசு யார் என்று காட்டினானா? உலகம் யார் என்று காட்டினதா? பலவீனங்கள் யார் என்று காட்டினதா? பிசாசு என்ன செய்கிறதுன்னு பார்த்து பார்த்து பயந்து போனீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், துயரத்தை கண்ட உங்க கண்கள் ஆனந்தத்தை காணும். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? வேதனையை ஆமென் கேட்ட உங்க காதுகள், வேதனையின் அழுகுரல் சத்தத்தை கேட்ட உங்க காதுல சந்தோஷத்தின் சத்தம் வருகிறது.
ஆவியில உற்சாகமாக விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். கர்த்தருடைய கை வந்திருக்கிறது. எல்லாரும் உள்ளத்தை ஆமென் திறந்து கொடுத்து சொல்லுவோமா? கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. சொல்லுங்க, கர்த்தர் கரம் அது என் மேலங்க, கடுகளவும் ஒருக்கா கூட. கர்த்தர் கரம் என் குடும்பம் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. சொல்லுங்க, கர்த்தர் கரம் என் குடும்பம் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, அவர் ஏந்துவார், உங்களை தாங்குவார், நடத்திடுவார். கர்த்தர் கரம் அது என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வர என்ன நடத்திடுவார். சொல்லுங்க, ஏந்துவார், நம்மளை தாங்குவார், நடத்திடுவார். அந்த கர்த்தர் கரம். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்குகிறது. பிசாசின் வல்லமைகளை அழிக்கிற, பிசாசின் கிரியைகளை எரித்து சாம்பலாக்குகிற அந்த கரம் இறங்குது. அந்த கரம் இறங்குது, அந்த வல்லமை இறங்குது, அந்த அக்னி இறங்குது. எத்தனை பேர் கேட்குறீங்க, லார்ட் டச் மீ, லார்ட் டச் மீ. ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். நம்மை ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் கரம் அது என் மேலங்க, கடுகளவும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த கர்த்தருடைய கரம் என் மேலன்னு உற்சாகத்தோடு சொல்லுங்களே, ஆவியில் நிறைந்து சொல்லுங்களே. ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். என்ன ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தா. ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும். விசுவாசத்தோடு கர்த்தர் கரம் என் மேல வந்திருக்கு. என் வாழ்க்கை மாறும், என் குடும்பம் மாறும், என் பிள்ளைகள் மாறுவாங்க, நாங்க எழும்புவோம், நாங்க சாட்சிகளாக மாறுவோம்னு எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க லைஃப் மாறுகிறது, உங்க லைஃப் மாறுகிறது. ஆவியானவர் மாத்தி கொண்டிருக்கிறார். You are in the process. உங்க வாழ்க்கை ஒரு ப்ராசஸ்க்குள்ள இருக்கு. கடுகளவும் பயம் இல்லைங்க. ஆவியானவர் சொல்லுகிறார். எஸ்தருடைய லைஃப் ப்ராசஸ்க்குள்ள போனது. சில நாட்கள் அமைதியாக காத்திருந்தாங்க. ஒரு நாள் ராஜா சந்தித்தார், இளவரசியாக மாற்றினார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், சிலர் ப்ராசஸ்க்குள்ள இருக்கிறீங்க, சிலர் தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. கர்த்தர் உங்க உயர்வை காட்டிலும் உங்க திட்டத்தை மதிக்கிறவர். God respect your process. ஆமென். உருவாகாத யாரையும் கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. ஆவியானவர் சொல்லுகிறது, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கை மாற்றத்துக்குள் இருக்கிறது. ஒரு முட்டையை எடுத்து 21 நாள் அந்த இன்குபேஷன் ப்ராசஸ்க்குள்ள வைப்பாங்க, அட வைக்கிற ப்ராசஸ். அதை அட வைத்து கொண்டிருக்கும் பொழுது 21 நாள்ல வளரலையே, 10ஆவது நாள்ல எடுத்து உடைத்து பார்த்தீங்கன்னா அது பாதி வளர்ந்திருக்கும். தேவ ஜனமே, அவசரப்படாம கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கை உங்க மேல வந்திருக்கு. தாவீது கூட கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. அந்த வரிகளை பாருங்களேன். அவர் ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். தேவ ஜனமே, கோலியாத்து வந்தான் தாவீதுக்கு விரோதமாக, தாவீது மேல உள்ள அபிஷேகத்துக்கு விரோதமாக ஒரு சத்தம் தொனித்தது. அந்த சத்தத்தை இல்லாமல் போக பண்ணினார் தேவன். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா சில சத்தம் இருக்கு. ஆண்டு சொல்லுகிறார், எதிரி வந்தால் எத்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊற்றிடுவார், என்ன தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். சொல்லுங்க, ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார்,
எதிரி வந்தா எத்திடுவார். சொல்லுவோம் கத்தர்கரம் என் மேலங்க கடுகளவும். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல சொல்ல கத்தர் கரம் உங்க மேல இறங்குது, மகிமையா இறங்குது. கத்தர் கரம் அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. ஓ அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. ஓ அணைப்பாரே அரவணைப்பாரே, ஓ அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கத்தர் கரம் என் மேலங்க கடுகளவும். ஏன் சோர்ந்து போய் இருக்கிறீங்க? ஏன் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். பயப்படாதீர்கள், செங்கடலை தாண்ட உதவி செய்வா, யோர்தானை கடக்க உதவி செய்வா, உங்க பிரச்சனையை கடக்க உதவி செய்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, ஆனந்தமா பாடுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. ஆமென் ஆமென். கத்தர் கரம் அது என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. கத்தர் கரம் என் குடும்பம் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. சொல்லுங்க கத்தர் கரம் என் குடும்பம் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கத்தர் கரம் என் மேலங்க கடுகளவும். ஆமென் ஆமென். கத்தர் கரம், கத்தர் கரம் வந்துட்டுனா உங்க வாழ்க்கை படிப்படியாக மாறிடும். ஓ என் மேலங்க கடுகளவும். தாளாட்டுவார், உன்னை சீராட்டுவார், வாழாக்காம தலையாக்குவார். சொல்லுங்க, என்ன தாளாட்டுவார், என்ன சீராட்டுவார், என்ன வாழாக்காம தலையாக்குவார். ஓ சீராட்டுவார், வாழாக்காம தலையாக்குவார். தாளாட்டுவார், சீராட்டுவார், வாழாக்காம உன்னை தலையாக்குவார். கத்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. அந்த கத்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. சொல்லுங்க கத்தர் கரம் என் குடும்பம் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஓ கத்தர் கரம் என் குடும்பம் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலோ முடியாதுங்க. சொல்லுங்க, பறித்து கொள்ள என்ன முடியாதுங்க, ஒருவராலோ. உற்சாகமா உள்ளத்துல இருந்து பறித்து கொள்ள என்ன முடியாதுங்க, ஒருவராலோ. ஓ பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலோ முடியாதுங்க. கத்தர் கரம் என் மேலங்க கடுகளவும். நீங்க சொல்ல சொல்ல கத்தருடைய கரம் இறங்கி பூட்டுகளை உடைக்கிறது, வெள்ளி சுனிகளை உடைக்கிறது. உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரங்களும் இந்த கத்தர் கரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆகுது, எரிகிறது, சாம்பலாகுகிறது. வியாதியின் வல்லமைகள் எரிகிறது, பிசாசின் வல்லமைகள் எரிகிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கத்தர் கரம் என் குடும்பம் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. கத்தர் கரம் என் குடும்பம் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. கத்தர் கரம் என் தேசம் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. சொல்லுங்க, கத்தர் கரம் என் தேசம் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. கத்தர் கரம் என் பிசினஸ் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. சொல்லுங்க, கத்தர் கரம் என் பிசினஸ் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. கத்தர் கரம் என் படிப்பு மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. கத்தர் கரம் என் படிப்பு மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. கத்தர் கரம் என் மகன் மேலங்க கடுகளவும்
சொல்லுங்க சொல்லுங்க, எதுக்கு மேலலாம் கர்த்தருடைய கரம் வேணுமோ? மகள் மேலங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கரம் என் மகள் மேல, என் மகன் மேல, என் பிள்ளை மேல, என் கணவர் மேல, என் பிசினஸ் மேல, என் ஊழியம் மேல, எல்லாவற்றுக்கு மேல இந்த இரவுல இந்த ஜெபத்துல கர்த்தருடைய கரம் இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய மகிமை இறங்குது. உங்க படிப்பு மேல, பிசினஸ் மேல, எல்லாவற்றின் மேல யோபுவை சுற்றிலும் பாதுகாத்த கர்த்தருடைய கரம் இந்த வேளையில உங்க குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தருடைய கரம் இறங்குது, கர்த்தருடைய கரம் இறங்குது, கர்த்தருடைய கரம் இறங்குது. எதிரிகள் காண்பார்கள், இருளின் ஆவிகள் காணும், அந்தகாரங்கள் காணும், அவைகள் சொல்லும் இது கர்த்தருடைய கரம், இது கர்த்தருடைய கரம். நீ கோராதாராபாபா இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை தாட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஓ பவுல் அப்போஸ்தலர் மேல தமஸ்கு வீதியில கர்த்தருடைய கரம் இறங்கினது. இன்னைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்கள் மேல கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய கரம், பலத்த கரம் இறங்கி கொண்டிருக்கு. தேவச்சனமே, கர்த்தருடைய கரம் இறங்கினால் வாழ்க்கை மாறும். நானும் என்னுடைய தம்பி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இரவு நேரம் நான் அழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்தை அசைக்க வேண்டுமே, இந்த இந்தியாவை, இந்த உலகத்துல நாங்கள் ஒரு ஊழியம் செய்யணும்னா அந்த கர்த்தர் கரம் வேணுமே, என் மேல வரணுமே. நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை தேவதாசர்கள் மேல வந்துச்சு, ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த்துக்கு மேல வந்துச்சு, கேத்ரின் குல்மால் மேல வந்துச்சு, எத்தனையோ தேவதாசர்கள் மேல, டிஎல் மூலி மேல வந்துச்சு. ஒவ்வொரு தேவ மனிதர்கள் மேல வரும் பொழுது எங்க மேல வராதான்னு கேட்கும் பொழுது நாங்கள் ஆராதிச்சு கொண்டிருந்த அந்த இடத்துக்குள்ளாடி ஒரு செவுருக்கு மத்தியிலிருந்து ஒருவர் நடந்து வருகிறார். ஒருவர் நடந்து வந்து என் கையை பிடித்து தூக்கினான். என்னோடு ஒரு 15 நிமிடம் பேசினான். என் போகும் பொழுது என் தலையை தொட்டு 3 தடவை தொட்டுட்டு இன்னொரு செவுரு வழியா மறைந்து போனார். நான் விசுவாசிக்கிறேன், என்னால சொல்ல முடியும் தேவச்சனமே, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் இந்த இந்தியா மேலங்க, கடுகளவோ பயம் இல்லைங்க. தேவச்சனமே, வேதம் தெளிவாக சொல்லிவிட்டது, காரிருள் தேசத்தை மூடும், கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பா. சூழ்நிலையை பார்க்காதீங்க. தேசத்தில் அகோரங்கள் நடக்கும், நாசமோசங்கள் நடக்கும், இவைகள் எல்லாம் வேதனையின் ஆரம்பம். ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் இருப்பார். பாலடைந்த இந்த தேசத்திற்கு பாதை மாறி போகிற ஆடுகள் போல இவர்களுக்கு நீங்கள் பாதை காட்ட கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும். வழி தப்பி போகிற இவர்களுக்கு வழியை காட்ட கர்த்தர் உங்க கூட இருப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு ஒரு ஏலி மட்டும் அந்த சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், ஒரு வழிகாட்டவில்லை என்றால், ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழும்பி இருக்க மாட்டார். அந்த இருட்டு அறையில அந்த சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பொழுது அவருக்கு அது கர்த்தர் சத்தம் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த ஏலி, பின்வாங்கி போன அந்த குடும்பத்துல ஊழியத்துல இருந்த அந்த ஏலி சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம உடைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கரம் உங்க மேல இருக்கு. கர்த்தர் கரம் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் போராட்டங்கள் இருக்கும். போராட்டத்தை எல்லாம் நம்ம கண்டு பயப்படுறதுக்கு ஆண்டவர் அழைக்கல. கர்த்தர் கரம் வந்திருக்கிறத மறந்து போயிடக்கூடாது. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறத உணர்ந்து முன்னேறணும். வறண்ட பூமியில இருக்கிறீங்களா? சபைகளே இல்லாத இடத்துல இருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த ஆராதனையை கேட்கிறவங்க இந்த வசனத்தின் சத்தத்தை, இந்த ஆராதனையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆராதனைக்கு போக முடியாத எல்லைகளில் கூட இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த கரம் உங்க மேல வந்துட்டுனா அந்த பகுதியில் உங்க மூலமா ஒரு எழுப்புதல். சமாரியால ஒரு எழுப்புதல் வந்துச்சு. பிலிப்பு வந்தாரு, சமாதானம் வந்துச்சு அந்த தேசத்திற்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் கரம் வரும், அதுக்கப்புறம் அந்த தேசத்துல உங்க மூலமா சமாதானம் வரும். நீங்க இருக்கிற பிசினஸ்ல சமாதானம் உங்க மூலமா வரும். நீங்க இருக்கிற இடத்துல செலிப்ரேஷன் உண்டாகும். நீங்க ஜீவ ஊற்று, அநேகருக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க கர்த்தர் உங்களை தான் அழைச்சிருக்கிறார். அந்த சமரியா ஸ்திரீ போய் அநேகருக்கு ஜீவ தண்ணீரை அறிமுகப்படுத்தினார். Why can't you be the witness for
God. கர்த்தருக்கு நீங்க ஒரு சாட்சியா ஏன் மாற முடியாது? கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஒரு அபிஷேக தைலம் திறந்து ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன். அநேகருடைய சிரசின் மேல இந்த அபிஷேக தைலம் இறங்கி கொண்டிருக்கிறது. வேதத்தில் எழுதியிருக்கிறது, இந்த அபிஷேக தைலத்தை ஆரோன் மேல போட்டாங்க. அந்த தைலம் அவருடைய தலையில் போடப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரை இன்னைக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். You are being anointed. கர்த்தருடைய மகிமை அவர் தலையில் இறங்கினது வசனம் சொல்லுகிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. உங்க தலையின் மேல் இறங்குற அபிஷேகம் அது அப்படியே உங்க சிரசில் இருந்து உங்க கண்களை நினைத்து, உங்க சுவாசத்தை நிறைத்து, உங்கள் வாயை நிறைத்து, அது உங்கள் தாடி அப்படின்னு சொல்லி வரிசையாக பைபிள் சொல்லுகிறது. உங்க உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு அபிஷேக தைலம். You are sealed by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நீங்கள் முத்திர போடப்படுறீங்க. விசேஷித்த திட்டத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக தேவன் உங்க மேல விசேஷித்த திட்டம் வைத்ததுனால கர்த்தர் இந்த சத்தத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யூ ஆர் நாட் ஆர்டினரி. நீங்கள் சாதாரண நபர் அல்ல. ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் அசாதாரணமான நபர். அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். உங்க கிராமத்துல நடக்கும், உங்க தேசத்துல நடக்கும், நீங்க இருக்கிற ராஜ்யத்துல நடக்கும், வேற தேசத்துல இருந்தாலும் கர்த்தர் கரம் சகோதரா உங்க மேல, சகோதரி உங்க மேல, ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அநேக சகோதர சகோதரிகளை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், இவர்கள் வேற தேசங்கள் இருக்கிறாங்க, அவர்கள் மேலெல்லாம் கர்த்தருடைய கரம் இறங்குது. நீங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும், தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும், வறண்ட பூமியில இருந்தாலும், தேவச்சனமே கிராமங்கள்ல இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் கரம் இறங்கி கொண்டிருக்கு. அநேகர் மேல, அநேகர் மேல, அநேகர் மேல. நீகோ சாதாரா பா சாந்தானாரா பா 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 லேகோ ரோசோ போரோ சியாண்டாராமா. ஓ, அநேகர் மேல் ஆவியானவர் அநேகரை காட்டுகிறார், நிறைய பேர்களை காட்டுகிறார். டேசி, மிரியம், இப்படி சொல்லி நிறைய பேர்களை நான் ஆவியில் பார்க்கிறேன். லாவணியா, இவர்களை எல்லாம் ஆவியானவர் காட்டுகிறார். இவர்கள் மேலே, ஒவ்வொரு மேலே விசேஷமாக விசேஷமாக அனாயிட்டிங் இறங்கி கொண்டிருக்கு. லீ ஷோதாராபா ஷாதாராபா லேகோ ரோசோதோ ரோபோ சியாந்தாலாராபா. இதுவரை நீங்கள் பார்த்திராத ஒரு மகிமையை பார்க்க போறீங்க. இதுவரை நீங்கள் கேட்டிராத அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆண்டு சொல்லுகிறார், ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள், தேவன் கிரியை செய்கிறதற்காக ஆயத்தப்படுங்கள், வைராக்கியம் கொள்ளுங்கள், எலும்புகள் என்று சொல்லுகிறார், எலும்பு சியோன் என்று சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எலும்புன்னு சொல்லுகிறார். சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு கவலையில உட்கார்ந்து இருக்காதீங்க. எலும்புங்க, தேவனை பாருங்கள், அவர்தான் நம்மளுடைய இரட்சகர், அவர்தான் நம்மளுடைய வழிகாட்டி, அவரை பாருங்கள் என்று சொல்லுகிறார். குமார்னு ஒரு சகோதரனை பார்க்கிறேன். குமார், ஹalleluya. ஆவியானவர் உங்களை பலமா தொடுகிறார். லீகோ ஷாதாரா பா 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 பா. ஆவியானவர் தொட்டுக்கொண்டே இருக்கிறார், அநேகரை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். லே ஷோதோ ரோபோசி அந்தரபா. தேவச்சனமே, அநேக பெயர்கள் ஆவியானவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அநேகர் மேல அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறத பார்க்கிறேன். அநேக வீடுகள் மேல ஆவியானவர் இறங்குறத பார்க்கிறேன். ஓடு வீடுகள் பார்க்கிறேன், ஆஸ்பெட்டஸ் சீட்ஸ் பார்க்கிறேன். இப்படி ஒவ்வொரு வீடுகள் மேல இறங்குது. ஓ, செலர் ஃப்ளோர், அவன் நீங்க மேல உள்ள ஒரு மாடியில இருக்கிறீங்க, அப்படி ஒரு வீடை பார்க்கிற தேவ ஜனங்களை ஒவ்வொரு மேலையும் இந்த நேரத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். சிலருடைய கட்டுகளை அவிழ்த்து கொண்டிருக்கிறார். நீங்க காயப்பட்டது உண்மைதான், பலவீனம் வந்தது உண்மைதான், ஆனா இப்ப ஆரோக்கியமாகிற நாட்கள். பிசாசு தாக்குனது உண்மைதான், காயப்பட்டது உண்மைதான். ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உங்களை ஆற்றுகிறேன், உங்களை தேற்றுகிறேன். அந்த வரிகள் அருமையான வரிகள். அவர் ஆற்றுவார், தேற்றுவார். லேகோ ஷாதாலா ரபா பா பா. அந்த வரி அழகா சொல்லுது, அணைப்பாரு அரவணைப்பார், அள்ளி அள்ளி முத்தம். ஓ, அணைப்பாரு அரவணைப்பார், அள்ளி அள்ளி முத்தம். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லை.
அடுத்த வரி சொல்லு, ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார், ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். கர்த்தர் கரம் ஓ கடுகளவும், அந்த கர்த்தர் கரம் எங்க மேலங்க, எங்களுக்கு பயம் இல்லைங்க. ஆவியானவர் அநேகர் சுகப்படுத்துகிறார். இன்னர் ஹீலிங், உள்ளான காயங்களை சுகப்படுத்துகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க சுகவாழ்வு சீக்கிரத்தில் உண்டாகும், சீக்கிரத்தில் செழிப்பீர்கள், உங்க பிள்ளைகளுடைய செழிப்பை பார்ப்பீர்கள். உங்க விசுவாசம் சூழ்நிலையை மாற்றும். சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை சொல்லும், சூழ்நிலை அதே கோட்டு, அதே பிரச்சனை, சூழ்நிலை அதே இடம் பிரச்சனை. அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி சாக்கடையை வைப்பாங்க, அதை எடுக்க மாட்டாங்க, க்ளீன் பண்ண மாட்டாங்க, போராடி கொண்டு இருப்பாங்க. கோர்ட்டுன்னு போக வேண்டிய நிலைமை வரலாம். பிசாசுகள் சில இட விஷயத்தில் பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கிறதுக்கு, உங்களை அப்படியே சோர்வுபடுத்துறதுக்கு அப்படி பிரச்சனைகளை கொண்டு வரும். நான் சொல்லுகிறேன், அதை பார்க்காதீங்க. கணவர் மூலமாக வரும், குடிச்சிட்டு வருவாங்க, பிள்ளைகள் மூலமாக வரலாம், யார் மூலமானாலும் பிரச்சனை வரலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், அதை பார்க்காத, அதை மட்டும் பார்த்துறாத. தாவீதுக்கு வராத பிரச்சனையா? கர்த்தர் கரம் இருந்த தானியேலுக்கு வராத பிரச்சனையா? கர்த்தர் கரம் இருந்த எஸ்தருக்கு வராத பிரச்சனையா? எல்லாருக்கும் பிரச்சனை வந்துச்சு. அவர்கள் மேலே இருந்த கரம் அவர்களை பிரச்சனைகளை ஜெயிக்க உதவி செய்துச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க, பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போக விரும்புறீங்களா? கர்த்தர் கரத்தை பார்த்து எழும்பி நிற்க விரும்புகிறீங்களா? எத்தனை பேர் இந்த நேரத்தில் சொல்றீங்க, நான் சூழ்நிலையை பார்க்கல, தோல்விகளை பார்க்கல, உடைக்கப்பட்டதை பார்க்கல, என்னை உருவாக்குறவருடைய கரம் வந்திருக்கிறத பார்க்கிறேன், என்னை தூக்கி நிறுத்துகிறவருடைய கரம் வந்திருக்கிறத பார்க்கிறேன், என்னை உபயோகப்படுத்துற என் கர்த்தருடைய கரம் என் மேல வந்திருக்கிறத பார்க்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவோ பயம் இல்லைங்க, கர்த்தர் கரம் என் குடும்பம் மேலங்க, கடுகளவோ. ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் தோல்ல போட்டு தட்டி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த தரிசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூக்கி சுமக்கிறார். ஒரு காலத்துல இந்த ஆவியானவர் இயேசு மேல இறங்கினா, நம்ம நினைக்கிற இந்த ஆவியானவரை நம்ம சுமக்கிறோன்னு, ஆனா நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசப்பா நம்மளை சுமந்து கொண்டு இருக்கிறார். சிலுவையை சுமந்த அவர் தோள்கள் உங்களை சுமக்காதா? நான் தரிசனத்துல பார்க்கிறத சொல்றேன், ஏசப்பா உங்களை சுமக்கிறார், தோல்ல போட்டு சுமக்கிறார். அவர் உங்களை தோல்ல ஏத்தி இருக்கிறத நான் ஆவியில் பார்க்கிறேன். உங்களை சுமந்து செல்லுகிறார். கடக்க முடியாத தூரங்களை, முள்ளுகள் உள்ள தூரங்களை அவரே நடந்து செல்லுகிறார். அவர் கால்கள் கிழிக்கப்பட்டு ரத்தம் வருகிறது, ஆனால் அவருடைய தோள்கள்ல நீங்கள் சேஃபா இருப்பீங்க. அவருடைய தோள்கள் உங்களை ஏத்தி இருக்கிறார். உண்மையாகவே அந்த பாதைகளில் நீங்க தனியா நடந்து வந்திருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்க மரித்து போயிருப்பீங்க. இன்னைக்கு மரிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த தேவாதி தேவனுடைய கரத்துல நம்ம இருந்தோம், தோள்கள்ல சாய்ந்திருந்தோம். ஆம் தேவச்சனமே, கர்த்தருடைய தோல்ல இருந்ததுனால தப்பிக்கப்பட்டோம். கர்த்தருடைய தோல் அவர் சுமந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். அவருடைய அற்புதங்களை விவரிக்கிறதுக்கு, அநேகருக்கு சாட்சியா வாழ்றதுக்கு இன்னைக்கு அவர் நம்மளை தோல்ல சுமந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஏதோ நம்ம தனியா நடக்கல, தனியா நடந்திருந்தா இன்னைக்கு கல்லறைக்குள்ள இருந்திருப்போம், ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருந்திருப்போம், ஒருவேளை ஜீவனோடு கூட இல்லாமல் போயிருப்போம், சிறைச்சாலையில இருந்திருப்போம். அவருடைய கரமே நம்மளை இங்கே காத்து கொண்டது. அவருடைய கரமே இந்த இடத்துல நம்மளை நிறுத்தியது. அவரே தூக்கி வந்தார். அநேகர் ஆண்டு இந்த நேரத்தில் விடுதலை ஆக்குகிறார். அநேகருடைய ஹார்ட் டிசீஸ் மாறி கொண்டிருக்கிறதா ஆவியானவர் காட்டுகிறார். நான் ஆவியில் பார்க்கிற தேவச்சனமே, ஒரு புதிய எதிர்காலம் திறக்கிறது, ஒரு புதிய எதிர்காலம் திறக்கிறது. அந்த திரட்சியில கிழிந்தது போல
ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற தரிசனத்தில் நான் பார்க்கிறேன். தூதர்கள் இறங்கி ஒரு புதிய எதிர்காலத்தை ஜனங்களுக்கு திறந்து கொண்டு இருக்கிறாங்க. செங்கடல் திறந்தது போல ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஜனத்திற்கு ஒரு புதிய வெளிச்சம் திறக்கிறது. என் ஜனங்கள் அடுத்த லெவலுக்கு வாராங்க. என் ஜனங்கள் மேய்ச்சலை கண்டடைவார்கள். என் ஜனங்கள் எழுப்புதலை பார்ப்பார்கள். என் ஜனங்கள் ஜெபிப்பார்கள். சோதனை வரதான் போகிறது, வேதனை வரதான் போகிறது, யுத்தங்கள் வரதான் போகிறது, கோலியாத்துகள் வரதான் போகிறது, செங்கடல் வரதான் போகிறது. இதன் மத்தியில கர்த்தருடைய கரமும் கூட வரப்போகிறது. கோலியாத்தா கர்த்தருடைய கரமா, செங்கடலா கர்த்தருடைய கரமா என்று தேவ ஜனங்களை உங்களை கொண்டு நிர்ணயிக்கப்படும். நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்கள் எதிர்காலம் கர்த்தர் காட்டுகிறார். You are delivered. நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். உங்கள் எதிர்காலத்தை ஆவியானவர் காட்டுகிறார். அநேகர் முன்னேறுகிறீர்கள். அநேகரை கர்த்தர் தேற்றுவார். இந்த வருகிற ஆண்டு தேற்றுவார். உங்களை தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல உங்களை தேற்றுவார் என்று சொல்லுகிறார். ரொம்ப உடைக்கப்பட்டீங்க, ரொம்ப பலவீனப்பட்டீங்களே, அடுத்த ஆண்டு உங்களுக்காக ஆண்டு காத்திருக்கிறார். தேற்றப்பட போகிறீங்க. உங்க குடும்பம் இந்த ஆராதனைக்கு பிறகு கர்த்தர் உங்களை தேற்றுகிறதை நீங்கள் உணர்வீங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தேற்றுகிறதை உணர்வீங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த அருமையான ஊழியத்திற்கு அநேகர் ஜெபிக்கிறாங்க, அநேகர் தாங்குறாங்க. எங்கெங்க இருந்தோ ஜனங்கள் என்ன செய்றாங்க, இந்த ஊழியத்தை தாங்கி ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு தேவ ஜனங்கள் யார் யாரெல்லாம் இந்த ஊழியத்தோடு பங்காளராக இருந்து உதவியோடு இருந்து உதவியாக இருந்து, பவுலுக்கு ஒரு சீலா உதவியா இருந்தது போல, பவுலுக்கு ஒரு பர்னபாஸ் உதவியா இருந்தது போல, இந்த ஊழியத்தை செய்கிற அடியார்களுக்கு அநேகர் ஜெபிக்கிறீங்க. அநேகர் மனதார என்ன செய்றீங்க, ஜெபித்து கொடுத்து உதவுகிறீங்க. ஒவ்வொரு பேருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேவ ஜனமே, இந்த இடத்துல இருக்கிற உங்க ஒவ்வொரு பேருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தோடு பங்காளராக நீங்க இருக்கணும்னு உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து நீங்கள் ஜெபத்துல வந்து ஆமென் ஊழியங்களுக்கு நீங்க நிறைய காரியங்கள் என்ன செய்றீங்க, சப்போர்ட் பண்ணி ஜெபிக்கிறீங்க. உங்க கைகளை நீட்டுகிறீங்க ஊழியங்களுக்காக. தேவ ஜனமே, உங்க கைகள் உங்க விரல்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர்ட்ட நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஊழியனா நான் ஜெபிக்கிறேன். உங்க எண்ணெய் மாவு ஒரு நாளும் குறையாம, ஒரு நாளும் குறையாம, உங்க வருமானம் ஒரு நாளும் குறையாம, இந்த உலகத்தில் உங்க பிள்ளைகள் ஒரு நாளும் அப்பத்துக்கு அலைந்து தெரியாம, படிப்புல குறை உள்ளவர்களா இல்லாமல் ஆவியில பலனுள்ளவர்களா எழும்ப கர்த்தர் இப்பொழுது ஒரு கிருபை இறங்க பண்ணுகிறார். அநேகர் உள்ளத்தில் ஒரு தாகம் இருந்தது. 100 நாள் ஜெபத்தில் அநேகர் என்ன செய்வாங்க, எங்களோடு கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும், உங்களுக்காக உதவணும். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் எங்களோடு எந்த காரியம் இடைப்படவில்லை. ஆனால் இந்த நாட்கள் அநேகர் எங்க கூட இணைந்து கொண்டு இருக்கிறீங்க. ஜெப உதவி கொடுக்கிறது, தேவனுக்காக நிற்கிறது, தரப்புல நிற்கிறது, எல்லா விஷயத்திலையும் தேவ ஜனங்களை உங்க இருதயத்தை விட்டு கொடுத்ததுக்காக நன்றி. அப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். ஒரே ஒரு திட்டம், சாத்தானுக்கு ஒரு சவாலாக நம்ம நிற்கணும். நம்ம ஜீவன் கொடுத்த ஏசப்பாவுக்காக நம்ம ஏதாவது செய்யணும். பாவ குழியிலிருந்து நம்மளை தூக்கணும் அந்த கர்த்தருக்காக நம்ம ஏதாவது செய்யணும். நம்ம கரங்கள் இணையணும். எங்கேயோ இருக்கிற நீங்க இந்த ஊழியத்துல பங்கா பெற்றுக்கொண்டுட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து வருகிற வார்த்தைகள்ல நீங்க பங்கை பெற்றுக்கொள்றீங்க. உங்க இருதயம் நிரப்பப்படுகிறது. ஒருவேளை நீங்க வேற தேசத்துல இருந்து இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்க, ஆனா உங்க இருதயத்தை கர்த்தர் நிரப்புகிறார். இது நீங்க பெற்றுக்கொள்ற அபிஷேகம். ஒருவேளை சத்தியங்களுடைய ஆழங்கள் தெரியாம இருந்திருப்பீங்க, ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார், ஒரு அக்னி அனுப்பியிருப்பாரு. உங்க இருதயம் நிரம்பியிருக்கும். ஏன் தெரியுமா, அவருக்காக சாட்சியா மாறணும். இது நீங்க பெற்றுக்கொண்ட பங்கு. பேதுரு சொன்னாரு, அப்பா எனக்கு பங்கு வேணும், அதனால என்ன செய்யுங்க, என்ன கழுவுங்க, என் காலை கழுவுங்க. அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா சில பங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, எத்தனையோ ஆயிரங்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசினார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தீர்க்க தரிசனங்கள் வாங்கின தேவ ஜனங்கள் ஓயாம நம்ம ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. வாரத்தில் சண்டே சர்வீஸ் மட்டும் நீங்க சபைக்கு அட்டன் பண்ணா அது போராது. இந்த கர்த்தர் கரம் உங்களோடு பேசினதல்லவா, இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்ததல்லவா, இந்த அருமையான ஜெபத்தோடு ஐக்கியமா இருங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஊற்று மூலமா கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தாருன்னா, இதே ஊற்று திரும்பியும் நீங்க சோர்ந்து போகும் பொழுது பலப்படுத்தி உங்களை எழுப்பாட்டும். நிறைய பேர் தீர்க்க தரிசனத்தை வாங்கி வச்சுக்கிடுவாங்க, அது நிறைவேறதுக்கு முன்னாடி
அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு மகிழ்ச்சிப்பட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டு சொல்றாரு, கேட்கறதுக்கு மட்டும் இல்லை, தீர்க்க தரிசனம் கேட்டுட்டு போறதுக்கு அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொண்டு வந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவார். அதனால தேவச்சனமே, நம்ம கிட்டத்தட்ட திங்கள் புதன் வெள்ளி நம்ம நல்லா ஆராதித்து ஜெபிக்கிறோம். இந்த அபிஷேக தீர்க்க தரிசன ஜெபத்தில், இந்த கட்டுகள் உடைக்கிற ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. ஏன்னா பிசாசானவன் தந்திரசாலி. வசனத்தை வந்த உடனே, தீர்க்க தரிசனம் வந்த உடனே அடுத்த வாரத்திலிருந்து உங்களை ஜெபத்தை பண்ண விடாம மறக்க பண்ணிடுவான். இந்த ஃபெல்லோஷிப்ல இருந்து உங்களை ஒரு நாளும் அவன் என்ன செய்யக்கூடாது, உடைக்கவே கூடாது. கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மளை பிரிக்கட்டும். கர்த்தர் சித்தமான அளவு நம்ம இணைந்து செபிப்போம். இன்னைக்கு ஆவியானவர் உங்க இருதயத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆண்டு சமூகத்தில் இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த திறந்த வாசல்ல கொண்டு போய் விடுவார் ஆண்டவர். அது வரைக்கும் ஜெபத்தை விடக்கூடாது. அவர் அந்த மாதிரி உயர்வு நம்மளை கொண்டு வந்து விட்டாலும் நம்ம ஜெபித்து கொண்டுதான் இருக்கணும். அதனால தேவஜனமே, ஒரு நாளும் ஜெபத்தை உடைக்காமல், ஆலோசனைகளை கேட்காம, வசனங்களை கேட்காம உங்க காதுகளை மூடி விடாதீர்கள். வசனம் சொல்லுது, காது உள்ளோர் கேட்க கடவார்கள். ஸோ நீங்கள் தயவாய் கேளுங்கள், தொடர்ந்து கேளுங்கள். எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஜெபம் பண்ணுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலையும் விசேஷித்த அபிஷேகம் இறங்கி உங்களை நிரப்பி கொண்டு இருக்கு. ஒவ்வொரு வேரையும் ஆவியானவர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் உங்க ஆவியானவர் ஆவியின் ஊற்றில் இருந்து எடுத்து பேசினதுக்காக நன்றி. ஒவ்வொரு பேருடைய ஆமேன் ஆமேன் வாழ்க்கையில பலத்தை கட்டளையிட்டதுக்காக நன்றி. ஜீவ ஊற்ற கொடுத்ததுக்காக நன்றி. உங்க நாமம் மட்டும் உயரட்டும். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ப்ரேயர் டைம் ஜெபத்தோடு இணைந்து ஆண்டவரே பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு பேருக்கான அவங்க ஊழியம் ஜெபிக்கிறேன். கரங்களை உயர்த்தி அவர்கள் ஆசீர்வதிக்கிறேன். எந்த குழியில் இருந்தாலும் எழும்புவார்களாக, எந்த வேதனையில் இருந்தாலும் எழும்புவார்களாக. உங்க அழைப்பு அவர்கள் மேல் இறங்குவதாக, விடுதலை உண்டாவதாக, சிறைச்சாலை அசையட்டும், ஜெயம் உண்டாகட்டும், வெற்றியை காண்பார்களாக. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவ ஜனங்களே, கர்த்தர் கரம் ஒரு மனிதன் மேலே இறங்கினா அது எப்படி இருக்கும் என்பதற்காக ஒரு அருமையான ஒரு காணொளியை உங்களுக்காக நாங்கள் வெளியிடுகிறோம். இது அநேகர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக திரும்பியும் ஆவியானவர் இடைப்பட்டதினால் உங்களுக்காக வெளியிடுகிறோம். தெய்வ ஜனங்களே, இன்னைக்கு செய்தி செக்ஷன் கிடையாது. இன்னைக்கு ஆவியானவர் நடத்தின பிரகாரமாக இவ்வளோ தூரம் நம்ம ஜெபித்தோம், இணைந்தோம், ஆவியானவர் பேசினதை கேட்டோம். இனி கீழே ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த எண்ட் ஸ்க்ரீன், இந்த வீடியோவுடைய முடிவில் ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் வரும். அந்த வீடியோ கிளிக் பண்ணி இன்னைக்கு இரவு நடக்கிற இந்த அருமையான தேவ மனிதர் ஏ ஆலன் மூலமாக தேவன் செய்த கிரியைகளை பாருங்க. அதை பார்க்கும் பொழுதே உங்கள் வீட்லேயும் ஆர்த்தட்டிக்ஸ் பிரச்சனை, கேன்சர், தவறான அதாவது என்ன சொல்ல மோசமான வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அந்த வீடியோவை பார்த்து ஜெபியுங்கள். எழுப்புதலின் அக்கினி உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும். அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தேவனுடைய மகிமைகளை நிரப்பும். அந்த அருமையான வீடியோ பாருங்கள், கீழே உள்ள லிங்கில் கொடுத்துருக்குறோம். அதை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து திங்களில் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு விடாமல் என்ன இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது. அது எப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபத்தில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ கீழே இருக்கிற லிங்கை தொட்டு எண்ட் ஸ்க்ரீனில் உள்ள அந்த லிங்கை தொட்டு நீங்கள் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.